இப்போ நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா சென்ட்ரல் டாக்மா ஆர் சென்ட்ரல் டாக்டிங். ஓகேங்களா? ஸோ இது எதை பத்தி சொல்லுதுன்னா எல்லா லிவிங் ஆர்கனிசத்துலையும் வந்து பேசிக் ப்ராசஸ் எப்படி வந்து ஒன் ஆஃப்டர் அனதரா கேரி ஓவர் ஆகுது. அதாவது சிம்பிளா சொன்னா எப்படி வந்து ஒரு ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் வந்து ஃப்ளோ ஆகுது, டிஎன்ஏ வந்து புரோட்டீன். ஸோ அந்த ஃப்ளோ பத்தி பேசுறதா வந்து சென்ட்ரல் டாக்மா. இதை ஃபர்ஸ்ட் யார் சொன்னாங்கன்னா கிரீக். ஹி ப்ரப்போஸ்டு ஃபர்ஸ்ட் டு த வேர்ல்ட் தட் இஸ் சென்ட்ரல் டாக்மா. அவருடைய கூற்றுப்படி, அவருடைய டாக்டின் படி, ஸோ டிஎன்ஏவிலிருந்து தான் ஆர்என்ஏ வந்தது, ஆர்என்ஏவிலிருந்து தான் புரோட்டீன் வந்தது. ஸோ இதெல்லாமே வந்து இர்ரிவர்சிபிளா சொன்னாரு. இர்ரிவர்சிபிளா இதுக்கு டிஎன்ஏக்கு அப்புறம் ஆர்என்ஏ, ஆர்என்ஏக்கு அப்புறம் புரோட்டீனையும் இது வந்து ரிவர்ஸ் போல. ஓகேங்களா? ஒரு யூனிடைரக்ஷனலா இர்ரிவர்சிபிள் ஃப்ளோ ஆஃப் இன்ஃபர்மேஷன் தான் சொன்னாரு. ஓகேங்களா? அதுதான் சென்ட்ரல் டாக்மா. அப்புறம் லேட்டரான் எப்ப வந்து அந்த சில என்சிம்ஸ்லாம் கண்டுபிடிச்சாங்க, இந்த ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் என்சிம்ஸ்லாம் வந்து ஹெச்ஐவில கண்டுபிடிச்சாங்க. அந்த என்சிம்ஸ்லாம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இல்ல இந்த கிரிக் சொன்ன மாதிரி வந்து ஃப்ளோ ஆஃப் ஜெனடிக் இன்ஃபர்மேஷன் டிஎன்ஏ டு ஆர்என்ஏ மட்டும் இல்ல, ஆர்என்ஏ வந்து டிஎன்ஏவுக்கும் சில இன்ஃபர்மேஷன் போகுது. அதுக்கு பேர் தான் வந்து ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன். ஸோ சில மாடிஃபிகேஷன் சென்ட்ரல் டாக்மால பண்ணாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் டிஎன்ஏல இருந்து டிஎன்ஏ வர்றதுக்கு பேர் வந்து ரெப்ளிகேஷன். ஸோ டிஎன்ஏவை டெம்ப்ளேட்டா வச்சுக்கிட்டு அதுல இருந்து கிடைக்கிற டிஎன்ஏ வித்தவுட் சேஞ்சிங் த எனி பேஸ். ஓகேங்களா? வித்தவுட் சேஞ்சிங் த கண்டென்ட், அதுக்கு பேர் வந்து ரெப்ளிகேஷன். அதே வந்து டிஎன்ஏல இருந்து ஆர்என்ஏ உருவாகிறதுக்கு ப்ராசஸ் பேர் வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன். ஓகேங்களா? அதே ஆர்என்ஏல இருந்து புரோட்டீன் உருவாக்குற பேர் ப்ராசஸ் பேர் வந்து டிரான்ஸ்லேஷன் ஆர் புரோட்டீன் சிந்தசிஸ். இதுல வந்து இப்போ வந்து யூனிடைரக்ஷனலா கொடுத்துருப்பேன், ஏரோ மார்க் கொடுத்தீங்கன்னா இதுலயே வந்து ஆர்என்ஏல இருந்து டிஎன்ஏ வரும். அதுக்கு பேர் வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் டிஎன்ஏ டு ஆர்என்ஏ, ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் ஆர்என்ஏ டு டிஎன்ஏ. ஸோ சில என்சைம் தே கேன் யூஸ் த ஆர்என்ஏ as a template to make the DNA. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து சென்ட்ரல் டாக்மாவோட இது பேசி கேட்பாங்க. யார் ஃபர்ஸ்ட் ப்ரொபோஸ் பண்ணது சென்ட்ரல் டாக்மா? கிரீக் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ பொதுவாக டிஎன்ஏ டெம்ப்ளேட் வச்சுக்கிட்டு டிஎன்ஏ உருவானா அதுக்கு பேர் வந்து ரெப்ளிகேஷன். டிஎன்ஏ டெம்ப்ளேட்டா வச்சுக்கிட்டு அதுல இருந்து ஆர்என்ஏ உருவானா அது டிரான்ஸ்கிரிப்ஷன். ஆர்என்ஏ டெம்ப்ளேட்டா வச்சுக்கிட்டு அதை பேஸ் பண்ணி புரோட்டீன் சிந்தசிஸ் பண்ண டிரான்ஸ்லேஷன். இதே ஆர்என்ஏ டெம்ப்ளேட்டா வச்சுக்கிட்டு டிஎன்ஏ பத்தி பண்ணா ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன்.